அடுத்து பவர் சிஸ்டம். நீங்க படிக்க வேண்டியதுல ரொம்ப 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 அதிகமா படிக்க வேண்டியது ஒரே ஒரு இடம் இது பவர் சிஸ்டம் தான். நீங்க ஏன்னா இங்கதான் போய் வேலையே செய்ய போறீங்க. இபில நாளைக்கு ஏஐ ஆனீங்க எல்லாருமே பவர் சிஸ்டம்ல தான் போய் வேலை செய்ய போறோம். சரிங்களா? அதனால இந்த பவர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலதான் 30 நியூமரிக்கல். நீங்க எதையுமே விட முடியாது. மிஷின்ஸ்லயாவது கொஞ்சம் விட்டோம், இதுல நீங்க எதையுமே விட முடியாது. வேற வழியே இல்லை, எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகும். சரிங்களா? நீங்க சார் அதை விட்டுறலாம் சார், இதை விட்டுறலாம் சார், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா 30 கொஸ்டின் இருக்கிறதுனால எங்கிருந்து கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, மிஷின்ஸ்ல கூட ஒரு இடத்துல குமியும் கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகும். ஆனா பவர் சிஸ்டம்ல பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கன்சால்டேட் ஆகாது. ஏன்னா சிலபஸ் வந்து ஹியூஜ் சிலபஸ். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலேட்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கேபிள்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும், எதையுமே விட முடியாது. சரிங்களா? எதையாவது விட்டுட்டு நம்ம போயிடலாமா சார் அப்படின்னா எதையும் விட முடியாது. அதனால நியூமெரிக்கல்ஸ் வேணா நம்ம குறைக்கிறதுக்கான வழி இருக்குதோ ஒழிஞ்சு படிக்கிறத குறைக்கிறதுக்கான வழி பவர் சிஸ்டம்ல கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் ஓரளவுக்கு நான் மேக்சிமம் ட்ரை பண்றேன், எந்தெந்த இடத்துல இருந்து அதிகமா கேட்பாங்கிறது அது மட்டும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பவர் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் பவர் ஜெனரேஷன்ல ஹைட்ரோ, தெர்மல், நியூக்ளியர். இதுல எது சார் படிக்கிறது? மூணுமே ஹெவியா இருக்குமே சார். பாய்லர் இருக்கும் சார், சர்ஜ் பென் ஸ்டோக் இருக்கு சார், நிறைய மெட்டீரியல்ஸ். இதுல நியூக்ளியர் ஃபிஷன் இதெல்லாம் நிறைய இருக்கும் சார். அப்படின்னா இதுல நீங்க அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டியது ஹைட்ரோ, தெர்மல். ஹைட்ரோவும் தெர்மலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நல்லா படிச்சுக்கங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஹைட்ரோல இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். சரிங்களா? அதுல 2 நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஒன்னு கிரிட்டிக்கல் ஸ்பீடு ஒன்னு இருக்கும், இன்னொன்னு எஃபிஷியன்சி இருக்கும். சரிங்களா? அதனால ஹைட்ரோல நியூமரிக்கல் ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த 2 ஃபார்முலாஸ் படிச்சுக்கங்க. இன்னொன்னு டைப்ஸ் ஆஃப் டர்பைன்ஸ்னு ஒன்னு இருக்கும். கெப்லான் டர்பைன், பிரான்சிஸ் டர்பைன், இம்பல்ஸ் டர்பைன் இருக்கும். அந்த டர்பைன், அதுக்கான வாட்டர் ஃப்ளோ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஹைட்ரோல. சரிங்களா? இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தியரிட்டிக்கல் தான். ஒவ்வொன்றுக்கான பர்பஸ் என்ன, சர்ஜ் டேங்க்கான பர்பஸ் என்ன, பென் ஸ்டோக்குக்கான பர்பஸ் என்ன, பாய்லருக்கான பர்பஸ் என்ன, டர்பைனுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் படிங்க. இதுல ஹெவியா படிக்காதீங்க. இதுல என்னோட சஜஷன் வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. சரிங்களா? இந்த பவர் ஜெனரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு புக் எடுத்து வச்சுக்கங்க. புக் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் ரீட் அவுட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் ரீட் அவுட் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா கஷ்டம். ஏன்னா சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேஜுக்கு போகும். ஹைட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 3-4 பேஜ் போகும். அதனால கொஸ்டின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்தது எக்கனாமிக் லோட் டிஸ்பேட்ச். இதுல லோடு ஃபேக்டர், டிமாண்ட் ஃபேக்டர், கெப்பாசிட்டி ஃபேக்டர், யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ஸ்னு இருக்கும். அதுக்கான கொஸ்டின் கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். எழுதி வச்சுக்கங்க. இந்த இடத்துல நான் சொல்றேன், இதுல இருந்து கட்டாயமா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வரும். லோடு ஃபேக்டர் கால்குலேஷனு, டிமாண்ட் ஃபேக்டர், கெப்பாசிட்டி ஃபேக்டர், பிளான்ட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ஸ், பேஸ் லோடு, பீக் லோடு, இதை பேஸ் பண்ணி கட்டாயமா கொஸ்டின் வரும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோடு கவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. லோடு கவுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல இந்த டாபிக் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்கனாமிக் லோட் டிஸ்பேட்ச். டைம் இருந்தா படிச்சுக்கங்க, இல்லைன்னா அது தேவையில்ல. சரிங்களா? வித் லாஸ், வித்தவுட் லாஸ்ன்னு 2 இருக்கும். ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் படிங்க, இது ஆப்ஷனல் தான். எக்கனாமிக் லோட் டிஸ்பேட்ச் அப்படிங்கறத ஆப்ஷனலா வச்சுக்கங்க, பிரைமரியா வைக்காதீங்க. ஏன்னா இந்த டைம் 30 கொஸ்டின் சொன்னதுனால இதுலயும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்கனாமிக் டிஸ்பேட்ச்னா ஆப்டிமமா நம்ம லோடு எப்படி பவர் பிளான்ட்ல கண்டுபிடிக்கிறோம், அதாவது IC1 IC2ன்னு கொடுத்துட்டு 2 ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பெனால்டி ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கும். சரிங்களா? எக்கனாமிக் லோட் டிஸ்பேட்ச்ல பெனால்டி ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பவர் லாஸ் ஃபார்முலான்னு ஒன்னு இருக்கும். B11 P1 ஸ்கொயர் பிளஸ் B22 P2 ஸ்கொயர் பிளஸ் 2B12 P1 P2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதுல ஒவ்வொன்றுக்கும் பெனால்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா இதுதான் கேட்பாங்க. இது நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க போதும்.
தியரிட்டிக்கலும் படிங்க, ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? இதுல ஹீட்டிங் ரேட் கவ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, வேற எதுவும் பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்தது டிரான்ஸ்மிஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமான ஏரியா வந்து இதுதான். RLC கால்குலேஷனுக்கான ஃபார்முலா ஃபார் எல்சி கால்குலேஷன். ஆருக்கு கூட ஃபார்முலா கிடையாது. ஃபார்முலாஸ் ஃபார் RLC கால்குலேஷன். GMD GMRR கால்குலேஷன் ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் அதுலயே எழுதிக்கங்க GMD GMRR கால்குலேஷன் ஃபார்முலா. இதுக்கெல்லாம் ஃபார்முலா தான் படிங்க, சம்மு போட்டு பார்க்காதீங்க, சம்மு வரவே வராது. சரிங்களா? LSCக்கான கால்குலேஷனு பிளஸ் ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க. நியூமரிக்கல் தேவையே கிடையாது. நியூமரிக்கல் இங்க கால்சி இல்லாம உங்களால போட முடியாது. அடுத்தது பண்டில்டு கண்டக்டர்ஸ். 5 ஸ்டார் மார்க் போட்டுங்க. பண்டில்டு கண்டக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்டில்டு கண்டக்டர்ஸ் இதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. பண்டில்டு கண்டக்டர்ஸுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்டில்டு கண்டக்டர்ஸுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இதுல GMRR ஃபார்முலா இருக்கும். பண்டில்டு கண்டக்டர்ஸ்லயே GMRR கால்குலேஷனுக்கான ஃபார்முலா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்டில்டு கண்டக்டர்ல GMRR கால்குலேஷன் ஒன்னு இருக்கும். அந்த கால்குலேஷனுக்கான ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க, ஃபார்முலாஸ் மட்டும் கேட்பாங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்: ACSR கண்டக்டர், சாலிடு கண்டக்டர், ஹாலோ கண்டக்டர், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர். இது தியரிட்டிக்கல் டாபிக், நாட் நியூமரிக்கல் டாபிக், தியரிட்டிக்கல் டாபிக். டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். அடுத்தது ஸ்கின் எஃபெக்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் எஃபெக்ட்னா என்னன்னா, அந்த ஸ்கின் எஃபெக்டால எப்படி அஃபெக்ட் ஆகும், சரிங்களா? கண்டக்டர்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் ஸ்கின் எஃபெக்ட்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரிப்பீட்டிவா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டி லைன். இதுல வோல்டேஜ் ரெகுலேஷன் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா படிங்க, நியூமரிக்கலும் படிச்சுங்க. வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கான ஃபார்முலாஸ் அண்ட் நியூமரிக்கல். அடுத்தது ஷார்ட் லைன், மீடியம் லைன், லாங் லைன் ஃபார்முலாஸ். ஷார்ட் லைன், மீடியம் லைன், லாங் லைனுக்கான ஃபார்முலாஸ் வேற எதுவுமே இதுல தேவையில்லை. நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? நியூமரிக்கல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். ஷார்ட் லைன், மீடியம் லைன், லாங் லைன்ஸுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்லை. இதுல லாங் லைன்ல சர்ஜ் இம்பிடன்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஜ் இம்பிடன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல பின்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுல இருந்து கம்பல்சரியா 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்ஸ்ல இருந்து கட்டாயமா கொஸ்டின் வரும், வராம இருக்காது. அடுத்தது பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன். இதுலயும் பவர் ஃப்ளோ இருக்கு. ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ். சென்டிங் எண்ட் பவர், ரிசீவிங் எண்ட் பவர், லாசஸ் லெஸ் லைனுக்கு படிச்சே ஆகணும். இதுல இருந்து நியூமரிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மி, சரிங்களா? பவர் ஃப்ளோ ஈக்குவேஷனு எதுக்கு? லாசஸ் லெஸ் லைன், சரிங்களா? லாசஸ் லெஸ் லைனுக்கு பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ்ல நியூமரிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்தது போலாங்களா? அடுத்தது வோல்டேஜ் கண்ட்ரோல். இதுல வோல்டேஜ் கண்ட்ரோல்ல பவர் ஃபேக்டர் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வோல்டேஜ் கண்ட்ரோல்ல பவர் ஃபேக்டர் மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. அதுக்கப்புறம் காம்பன்சேஷன், சண்ட் காம்பன்சேஷன், சீரிஸ் காம்பன்சேஷன், இதுக்கான ஃபார்முலாஸ்
பிளஸ் அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ். ஷண்ட் சீரிஸ் காம்பன்சேஷன் அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ், தியரிட்டிக்கல் as well as நியூமரிக்கல்ஸ். அடுத்தது இன்சுலேட்டர்ஸ் கேபிள்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? இன்சுலேட்டர்ல ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கால்குலேஷன் பிளஸ் தியரி. சரிங்களா? இன்சுலேட்டர்ல நீங்க என்ன படிக்கணும்னா டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ், அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் அதுலயே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கால்குலேஷன், இதை மட்டும் இன்சுலேட்டர்ஸ்ல படிங்க. கேபிள்ஸ்ல என்ன படிக்கிறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள்ஸ், இன்சுலேட்டர்ல டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கால்குலேஷன். கேபிள்ஸ்ல என்ன படிக்கிறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள்ஸ், கெபாசிட்டன்ஸ் கால்குலேஷன், அவ்வளவுதான். இதை மட்டும் படிங்க கேபிள்ஸ்ல, வேற எதுவும் தேவையில்ல. கேபிள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள், அதுக்கப்புறம் கெபாசிட்டன்ஸ் கால்குலேஷனு, அதுக்கப்புறம் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஸ்லாகுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் படிங்க போதும். ஸ்லாகுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும், டென்ஷனுக்கான ஃபார்முலா ஸ்லாக், அதுக்கான ஃபார்முலா இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்லாகுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்லாக் விசஸ் டென்ஷனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கும், அதை மட்டும் படிங்க போதுமானது. அதுலயே எல்லா தியரிட்டிக்கல் கொஸ்டினும் கவர் ஆயிரும். அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாவே ஸ்லாக்ல எந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டாலும் போட்டுடலாம். அடுத்தது கொரோனா, அது இது இப்ப ரீசெண்ட் டைம்ல நம்ம சிலபஸ்ல தனியா கொடுக்கல, ஜஸ்ட் ஆனா நீங்க படிச்சு மட்டும் வச்சுக்கங்க. டைம் இருந்தா இதை படிங்க கொரோனா, இல்லைன்னா தேவையில்ல, ஏன்னா நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம சிலபஸ்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. சரிங்களா? டைம் இருந்தா படிங்க, இல்லைன்னா தேவையில்ல. அடுத்தது இதுல வேற என்ன, ஹெச்விடிசில வந்து படிங்க. ஹெச்விடிசில என்ன படிக்கிறீங்க அப்படின்னா பைபோலார் லிங்க், யூனிபோலார் லிங்க், இது ரெண்டு மட்டும் படிங்க. ஹெச்விடிசில வந்து என்ன படிக்கிறீங்க, பைபோலர், யூனிபோலார், இன்னொன்னு ஹோமோபோலர். சரிங்களா? ஹோமோபோலர், பைபோலர், இதை மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்ல. இதுவும் ஆப்ஷனல் தான், டைம் இருந்தா படிங்க, இல்லைனாலும் ஹெச்விடிசியை விட்டுட்டு கூட போயிருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப 30 கொஸ்டின் சொன்னதுனால எதை விடுறதுங்கிறது சொல்லவே முடியாது, அதனால ஜஸ்ட் இது ஆப்ஷனலா வச்சுக்கங்க. அடுத்து பர் யூனிட் கம்பல்சரியே 2 கொஸ்டின் வரும். சரிங்களா? பர் யூனிட் கம்பல்சரி 2 கொஸ்டின் வரும். பர் யூனிட் இம்பிடன்ஸ் கால்குலேஷன்ல இருந்து வரும், ஃபார்முலாவும் வரும், நியூமரிக்கலும் வரும். பர் யூனிட்ல இருந்து ஃபார்முலாவும் வரும், நியூமரிக்கலும் வரும். பர் யூனிட் 5 ஸ்டார் கூட போட்டுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் அதுல இருந்து கம்பல்சரி வரும். அடுத்து சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் மாடலிங் தான். சரிங்களா? அதுல மேட்ரிக்ஸ் மட்டும் படிச்சுக்க போதும். ஆல்பா ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஆல்பா ஃபேக்டருக்கான மேட்ரிக்ஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 at an angle of 120 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஆல்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆல்பா மேட்ரிக்ஸ், இதை மட்டும் படிங்க போதும். சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் படிச்சீங்கன்னா போதும், அதுல வேற எது பெருசா தேவையில்ல. அடுத்தது ஃபால்ட் அனலைசிஸ், 3 phase ஃபால்ட் படிச்சு வச்சுக்கங்க, கம்பல்சரி ஒரு கொஸ்டின் உண்டு. 3 phase ஃபால்ட், 3 phase ஃபால்ட்ல நியூமரிக்கல் கம்பல்சரி, 3 phase ஃபால்ட்ல நியூமரிக்கல் கம்பல்சரி வரும், எழுதி வச்சுக்கங்க. கம்பல்சரி 3 phase ஃபால்ட்ல வரும். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கம்பல்சரி வரும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கம்பல்சரி வரும். சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். நியூமரிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, வந்ததுனால ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா?
நியூமரிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, வந்தாலும் ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது லோடு ஃப்ளோ ஸ்டடீஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா தியரிட்டிக்கல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பிளஸ் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ். கிளாசிபிகேஷன் ஆஃப் பஸ்ஸஸ் நல்லா படிச்சுக்கணும். லோடு ஃப்ளோ ஸ்டடீஸ்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் பஸ்ஸஸ், ஸ்லாக் பஸ், பிக்யூ பஸ், பிவி பஸ், இதுக்கான பஸ்ஸஸ்க்கான தியரிட்டிக்கல்லாம் நல்லா படிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ், ஜெகோபியன் மேட்ரிக்ஸுக்கான ஃபார்முலா இருக்கு, ஒரு ஃபார்முலா 2pq பிளஸ் பிவி பஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜெகோபியன் மேட்ரிக்ஸ், கால்குலேஷன் ஆஃப் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் ஸ்டார் மார்க் போட்டுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதுக்கப்புறம் லோடு ஃப்ளோ ஸ்டடி மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு, காஸ் சீடல் மெத்தடு, நியூட்டன் ராப்சன் மெத்தடு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட் டீகப்பிள்டு மெத்தட் அப்படின்னு இருக்கும். இந்த 3 மெத்தடும் என்ன அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்க. எப்படி எரரை மினிமைஸ் பண்றோம், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, சரிங்களா? இந்த 3 மெத்தடுக்கான ப்ரொசீஜர் மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி லோடு ஃப்ளோ ஸ்டடீஸ்ல பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டிவா கேட்பாங்க. லோடு ஃப்ளோ ஸ்டடீஸ்ல பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கும், ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோக்கெல்லாம் இருக்கும், அதுக்கான ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இது ஃபுல்லா தியரிட்டிக்கல் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நியூமரிக்கல் வெறும் 10% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். ஏன்னா இதுல இருக்கிறதே ஹெவியா இருக்கும், படிக்கவே முடியாது. இதெல்லாம் கேட் ஓரியன்டான டாபிக். பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இதுலயும் ஸ்டார் மார்க் போட்டுங்க, கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியில கம்பல்சரியா 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயினா ஸ்விங் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஸ்விங் ஈக்குவேஷன், சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட், அதுக்கான யூனிட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஸ்விங் ஈக்குவேஷன் ஒன்னு படிப்பீங்க, இன்னொன்னு என்னன்னா சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான யூனிட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். பிளஸ் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சே ஆகணும் நீங்க. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிக்கு ஹவு டு இம்ப்ரூவ் த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியும் படிக்கணும், டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியும் படிச்சே ஆகணும். இப்ப ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளோட இண்டக்டன்ஸோட வேல்யூ குறைக்கிறதுனால ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இது என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அதே டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி சார் இம்ப்ரூவ் ஆகும்னா, ஹை ஸ்பீட் சர்க்கியூட் பிரேக்கரு ஏவிஆர்லாம் யூஸ் பண்றப்ப இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இது ரிலேட்டடா தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? அதனால இந்த இடத்துல நீங்க அதிகமா தியரிட்டிக்கல் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபார்முலாஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, யூனிட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிட்ல இருந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதை தவிர இதுல பெருசா நியூமரிக்கல் வராது, பயப்பட தேவையில்ல. அடுத்தது ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர்ல ஆர்க் பினாமினான் படிச்சுக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற டாபிக்ஸ் மட்டும் படிங்க போதும். ஆர்க் பினாமினான். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ரிகார்டிங் ஆர்க் பினாமினான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் கம்பல்சரி வரும். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ரிகார்டிங் ஆர்க் பினாமினான், ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அப்படின்லாம் இருக்கும், ஆவரேஜ் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அப்படின்லாம் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் இருக்கும். டெஃபினேஷன்ஸ், ரெக்கவரி வோல்டேஜ்னா என்ன, ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ரிகார்டிங் ஆர்க் பினாமினான். அடுத்தது பிரேக்கிங் கரண்ட், பிரேக்கிங் கெப்பாசிட்டி, மேக்கிங் கரண்ட், மேக்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சர்க்கியூட் பிரேக்கருக்குள்ள பிரேக்கிங் கரண்ட், பிரேக்கிங் கெப்பாசிட்டி, மேக்கிங் கரண்ட், மேக்கிங் கெப்பாசிட்டி, இது நியூமரிக்கல் டாபிக்னு எழுதிக்கங்க. இது நியூமரிக்கல், இதுல இருந்து கேட்பாங்க, அல்லது ஃபார்முலாஸாவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், சரிங்களா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். பிரேக்கிங் கெப்பாசிட்டி, மேக்கிங் கெப்பாசிட்டி, பிரேக்கிங் கரண்ட், மேக்கிங் கரண்ட்,
அதுக்கப்புறம் இது இல்லாம இன்னும் சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் இருக்கு சரிங்களா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், அதுக்கான அப்ளிகேஷன்ஸ். சர்க்கியூட் பிரேக்கர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். SF6 சர்க்கியூட் பிரேக்கரு, அதுக்கப்புறம் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கரு, வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர், இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா. சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தும் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ். இப்ப ரூரல் எலக்ட்ரிபிகேஷன்ல என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்கன்னா வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. லோ வோல்டேஜ் கெப்பாசிட்டியில என்ன சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஹை வோல்டேஜ் ரேட்டிங் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் என்னன்னா ஏர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அல்லது SF6 சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. SF6 கேஸுக்கான சில கிரைட்டீரியா இருக்கு, வேக்கம்கான கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரிலேஸ் சரிங்களா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிலேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தியரிட்டிக்கல். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிலேஸ் இது ஃபுல்லா தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிங்க, இதெல்லாம் நியூமரிக்கல் வேணாம். அடுத்தது PSM TSM இது ரெண்டும் நியூமரிக்கல், நாட் ஃபார் தியரிட்டிக்கல். PSMும் TMS அப்படின்னு ஒன்று இருக்கும், பிளக் செட்டிங் மல்டிப்ளையர், இன்னொன்று டைம் மல்டிப்ளையர் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. PSM TMS இதுக்கான கால்குலேஷன் நியூமரிக்கல் மெத்தட், இதுல நியூமரிக்கல் பேஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன், அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர். இது மூணும் படிங்க, இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும், நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் மீடியம் லாங் லைன்ஸை எப்படி ப்ரொடெக்ஷன் பண்றது அப்படின்னு இருக்கும். ஓம் ரிலே, மோர் ரிலே அண்ட் தென் ஆஃப்செட் மோர் ரிலே அப்படின்னு இருக்கும். அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்தது இதுல வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் புக்கால்ஸ் ரிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன்ல புக்கால்ஸ் ரிலேங்கிறது மெயினான இம்பார்ட்டன்ட். ஆல்டர்னேட்டர் ப்ரொடெக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன். பஸ் பார் ப்ரொடெக்ஷன் லெஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா பஸ் பார் ப்ரொடெக்ஷன் படிங்க, இல்லைன்னா தேவையில்ல சரிங்களா. பஸ் பார் ப்ரொடெக்ஷனும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அது லெஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன், ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன். இது டிஎன்டிலேயே சொல்லியிருக்கணும். இதுல வந்து மினிமம் பாயிண்ட் பொட்டன்ஷியல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் படிங்க, போதுமானது நியூமரிக்கல்ல. தியரிட்டிக்கல்னா நீங்க எல்லாமே படிக்கணும். ரிங் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன், ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன், பேரலல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இது எல்லாமே படிக்கணும். நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ல மினிமம் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாயிண்ட், அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் லூப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன், அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. அவ்வளவுதான். பவர் சிஸ்டம்ல இவ்வளவுதான் இருக்கு. மற்றது சார் இந்த டீரெகுலேஷன் சார், எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங், அதெல்லாம் தேவையில்லை. கேட்பாங்க, 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப கம்மி. அதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல சொல்லி வச்ச மாதிரி ரிப்பீட்டிவா கேட்கிற சில ஏரியாஸ் இருக்கு. என்னென்ன ஏரியாஸ்னா பர் யூனிட், 3 ஃபேஸ் ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு PSM, இன்னொன்னு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லோடு கர்வ் சொன்ன பாத்தீங்களா, லோடு ஃபேக்டர், இதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டிவாவே கேட்கறது. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, இது இந்த 5 டாபிக்ல இருந்து ரிப்பீட்டிவா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்சுலேட்டர்ஸ், இது இல்லாம நீங்க கொஸ்டின் பேப்பரே இருக்காது, கட்டாயமா அது எவ்ரி இயர் இது வந்து கம்பல்சரி கேட்பாங்க.
சார் இதுல தியரிட்டிக்கல் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுமா சார் நியூமரிக்கல் ஃபார்முலாவானா தியரி பிளஸ் ஃபார்முலா அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க நியூமரிக்கல் கம்மியா ஃபோக்கஸ் பண்ணுங்க பவர் சிஸ்டம்க்கு ஏன்னா நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க நிறைய கால்குலேட்டர் ஓரியன்டா வரும் சரிங்களா அதனால நீங்க மாட்டிக்குவீங்க அதனால இதுல நியூமரிக்கல் குறைச்சிட்டு தியரிட்டிக்கல் பிளஸ் ஃபார்முலாவில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்ப உங்களால அதிகமா மார்க் கெயின் பண்ண முடியும் மேக்ஸிமம் 30 கொஸ்டின்ஸுக்கு இதுல வந்து இன்னொன்னுல வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் அப்படின்னு இருக்கும் கிரவுண்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் கிரவுண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் மார்க் பண்ணீங்க இதுவும் ரிப்பீட்டிவா கேட்கறாங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் மெத்தட்ஸ் ஆஃப் கிரவுண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இன்னொன்னு பீட்டர்சன் காயில் அப்படின்னு ஒன்னு இருக்கும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரவுண்டிங் மெத்தட்ஸ் இதை தியரி பிளஸ் ஃபார்முலா அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க வேற எதுவும் தேவையில்லை சரிங்களா